பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலபாளையம் போஸ்ட். போன் 04256 241764. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒளிமயமான எதிர்காலம் வேண்டும். அந்த ஒளிமயமான எதிர்காலம் வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனின் அருள் கிடைக்கப்பட வேண்டும். அப்படி இறைவனின் அருள் கிடைக்கப்பட்டால் மட்டுமே நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படும். அந்த காரியங்களிலே ஜெயம் பெறவே ஒவ்வொரு மனிதனும் இறைவனை நாடி நாடி செல்ல செல்ல நமது வாழ்க்கையில் உயர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஓம் நமச்சிவாய என்ற திருமந்திரம் முதல் மந்திரமாக, சிறந்த மந்திரங்களெல்லாம் மிகச்சிறந்த மந்திரங்களாக கருதப்படுகிறது. இந்த மந்திரத்தை ஒவ்வொருவரும் அதிகாலையில், அந்தி மாலையில் அல்லது அதிகாலையிலாவது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இப்படி அந்த ஓம் நமச்சிவாய என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது நமது உடல் முழுக்கும் உயர்ந்த சக்திகள் பெற்று ஒரு பேரானந்தத்தை பெற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி? இது ஆன்மீகம் மட்டுமா, அல்லது இந்த ஆன்மீகத்திற்குள் மருத்துவம் மறைந்து நிற்கின்றதா என்று பார்த்தால், இந்த ஆன்மீகத்திற்குள் மருத்துவம் மறைந்து நிற்கின்றது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமது உடலின் உயர் சக்தியை தூண்டக்கூடியதாக அமையும் பொழுது நமக்கு உயர்வு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஓம் என்ற திருநாம மந்திரத்தை உச்சரித்து பார்க்கும் பொழுது நாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளெல்லாம் வாயினுள்ளே ஊடுருவி இரைப்பையை சென்றடைந்து நுரையீரலை சென்றடைந்து நுரையீரலிலிருந்து மூக்கின் வழியாக வெளிப்படுகிறது. இப்படி வெளிப்படும் பொழுது வெளியில் இருக்க காற்று இரைப்பையிற்குள் சென்று இரைப்பையில் சுத்தம் செய்து நுரையீரலுக்குள் சென்று நுரையீரலை இயக்க வைத்து பிறகு செயலற்ற காற்றுகளெல்லாம் வெளியே வந்து விடுகிறது. இப்படி வெளியே வரும் பொழுதுதான் நமக்கு இரைப்பை, நுரையீரல், பெருங்குடல் இந்த 3 உறுப்புகளும் சௌக்கியம் பெற்று ஆற்றல் பெற்று நம்மை காக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தால் சிவாய, ஓம் நமச்சிவாய. அந்த நமச்சிவாய என்ற வார்த்தையை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முறைக்கு பல முறை உச்சரித்து பாருங்கள். உங்களின் நுனிநாக்கு, அதாவது மேல் அன்னத்திலே போய் தொட்டு கொண்டு வரும். மேல் அன்னத்திலே நுனிநாக்கு தொடும் பொழுது மேலன்னம் என்பது இரைப்பை சம்பந்தமானது, நுனிநாக்கு என்பது இருதயம் சம்பந்தமானது. நுனிநாக்கும் இரைப்பையும் ஒன்று சேரும் பொழுது, இருதயமும் இரைப்பையும் ஒன்று சேரும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உருவாகிறது. இந்த ஆற்றலை பெறுவதற்கு இந்த பஞ்சாட்சர மந்திரம் மிகவும் துணை கொண்டு நிற்கிறது. ஆகவேதான் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே நீங்கள் ஓம் நமச்சிவாய என்ற திருமந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நமது உடல் பூரண நலம் பெற்று ஒரு வசீகர தோற்றம் பெற்று நாம் நினைக்கக்கூடிய செயல்களெல்லாம் நன்றாகவே நடந்து நாம் நல்லவனாகவே வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்கிறது. அந்த வழியை பெறுவதற்கு நாம் அனுதினம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலபாளையம் போஸ்ட். போன் 04256 241764.
நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர் அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், LM பாலபாளையம் போஸ்ட். போன் 04256241766. மேலும் விவரங்களுக்கு 9942366318. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகங்கள் வளருவதையோ அறிவியல் வளருவதையோ நாம் தவறென்று சொல்ல முடியாது. இந்த அறிவியல் வளர வளர நாம் பழமையை மறந்து செல்கின்றோம். இந்த பழமையை மறந்து செல்லும் பொழுதுதான் நாம் பாதிப்பிற்கு ஆளாகின்றோம். ஒரு காலத்திலே நமது சித்தர்கள் நமது உடம்பிற்குள் இருந்த 12 உறுப்புகளின் தன்மைகள் ஒவ்வொன்றையும் அக்குவேராக ஆணிவேராக அவர்களின் சித்த ஞானத்தின் மூலம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இது மிகவும் கடினமானது. அவர்கள் செய்த அளவிற்கு நமக்கு அந்த பக்குவம் வருமா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலை அந்த நிலை மாறி ஒரு புதிய நிலைக்கு வந்து விட்டது. உடலின் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு கேமரா மூலமாக கண்டறியக்கூடிய ஒரு பக்குவத்தை எளிமையாக்கி விட்டார்கள் நமது பேரறிவாளர்கள், பேரறிஞர்கள். ஆக இந்த அறிஞர்கள் எல்லாம் நாம் வாழ்த்தத்தான் வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை ஒவ்வொரு மணிக்கும் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டறியக்கூடிய ஒரு பக்குவம் இன்று நவீன வளர்ச்சியில் ஏற்பட்ட கேமராவுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. நாம் அந்த கேமரா ஸ்கேன் மூலமாக பார்த்து குழந்தைகள் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்றைக்கெல்லாம் கர்ப்பிணியாகி ஒரு 3வது மாதத்துலேயே உடனே ஸ்கேனுக்கு போயிடுவாங்க. கிராமத்தில் தான் இருப்பாங்க, அவங்க உடனே போய் ஸ்கேன் பார்த்துட்டு இருந்துருக்கலாம், நம்ம குழந்தை எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டாக்டருக்கு சொல்கிறத விட இவங்க வேகமாக போகிறாங்க. இதுவே டாக்டரே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ஸ்கேன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அது கதிர்வீச்செல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் குழந்தைய பாதிக்குமாம்மா அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த எண்ணமெல்லாம் வர்றதில்லை. குழந்தை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்திருக்குது. அப்போ இந்த நிலையை நாம் கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமது குழந்தைக்கு நன்மையும் தரக்கூடியது, தீமையும் தரக்கூடியது. அப்போது தீமை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்னென்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேணும். பார்த்தீங்களா, அதையை செய்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி ஸ்கேன் பார்த்து அந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்களே கிடைக்காதீங்க. இது என்னோட தாழ்வான வேண்டுகோள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டிய மற்றவங்கள சொல்லுவானே, எங்கள் வீட்டில் 6 குழந்தைங்க, ஒரு குழந்தை இறந்துருச்சு, 7 குழந்தைங்க, 7 குழந்தையுமே சுகப்பிரசவங்க. அப்போது படிப்பறிவு குறைந்த அந்த காலத்தில் 7 குழந்தைகளுமே சுகப்பிரசவமாக பிறந்திருக்குது. இன்னைக்கு படிப்பறிவு நிறைந்த காலம், வயிற்றினுள்ளே என்னென்னவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லக்கூடிய காலம். இந்த காலத்திலே சுகப்பிரசவம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சுகப்பிரசவமா எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஏப்பா சிசேரியன் பண்ணிட்டியா? 10 மாதத்தில் வரக்கூடிய குழந்தைய 9 மாதத்துலேயே அறுத்து எடுத்துடுவான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அப்படி இருக்குது. சரி, பிள்ளைகளுக்கு தான் இப்படி டாக்டருக்கு தான் ஆசைப்படுறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. என் பிள்ளை வழி தாங்க மாட்டாங்க, அதனால் ஆப்ரேஷனே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு எத்தனை பாதிப்புகள் ஏற்படுகிறது, எத்தனை பேர் நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி தான் வாழ்க்கை தான் பார்க்குறீங்க, நாளைக்கு நீங்கள் எத்தனை கஷ்டப்படுறீங்க அதையெல்லாம் பார்க்குறீங்களா? அதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேணும்.
அதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும். ஏன் சித்தர்கள் தவத்தின் மூலமாக கண்டுபிடிச்சத இன்னைக்கு நாம் மீடிய கருவி மூலமாக கண்டுபிடிச்சிட்டோமல்ல, நவீனம் வளர்ந்துருக்குதல்ல. இத்தனை நவீனங்கள் வளர்ந்திருந்தும் ஏன் இன்னைக்கு சுகப்பிரசத்தை உருவாக்க முடியல? அப்போ இது மருத்துவர்களின் சதியா இல்லை பெற்றோர்களின் சதியா என்று பார்த்தால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நாம் ஆசைப்படுறோம், அவசரப்படுறோம். டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அப்போது ஒரு டாக்டரை குறை சொல்வது தவறு. நம்ம தான் முயற்சி வேணும்னு பிறகு சுகப்பிரசவமாக நாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் கொண்டு வந்தோமா கட்டாயம் சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இப்போ எங்கிட்ட சிகிச்சைக்கு வரவங்க அதாவது ஏதோ 1-2 தான் சுகப்பிரசவம் ஆகிறதில்ல. மற்ற எல்லாமே நான் சொல்கிற உணவு முறைகளை, பழைய உணவு முறைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு கட்டாயம் எல்லாத்துக்குமே சுகப்பிரசவம் ஆகுது. அப்போது உணவு முறையில் தான் சுகப்பிரசவத்துக்கான மருந்து இருக்கிறது என்பதை என்னிடம் சுகப்பிரசவம் பெற்றவர்கள் அனுபவிக்கிறாங்க. என்னிடம் சிகிச்சை பெற்றுக்கொண்டு, அதாவது குழந்தை ஆக வரைக்கும் என்கிட்ட வருவாங்க. டாக்டர் 2 வருஷமாக குழந்தை இல்லைங்க டாக்டர், டாக்டர் 6 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லைங்க டாக்டர், எனக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லைங்க டாக்டர் அப்படின்ட்டு வருவாங்க. அக்குபஞ்சர் நம்மள்ட்ட செய்வாங்க. 3 மாதத்தில் நிறைய பேருக்கு குழந்தையாயிருது, 6 மாதத்தில் நிறைய பேருக்கு குழந்தையாயிருது, அதிகபட்சம் ஓராண்டுக்குள் குழந்தையாகி விடுகிறது. இந்த குழந்தையான பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு பின்னாடி டக்குன்னு அந்த பேஷண்ட் நின்றுக்குவாங்க. நின்ன பிற்பாடு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, டாக்டர் உங்கள்கிட்ட வந்தாங்கல்லங்க, அவங்களுக்கு குழந்தை ஆயிடுச்சுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லித்தான் தெரியும். நம்மள்கிட்ட சிகிச்சை பெற்று குழந்தை ஏற்பட்டுருச்சுங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அவங்க பகிர்ந்துக்கிறது இல்லை. இது ஏன் பகிர்ந்துக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வரக்கூடிய காலங்களில் அந்த 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அவங்களுக்கு நான் ஒரு போதனை கொடுப்பேன். இப்படியெல்லாம் நீங்கள் காலையில் பழைய சோறு சாப்பிட்ணும், நீங்கள் மண்பானையில் சோறு செஞ்சு சாப்பிட்ணும், நீங்கள் பக்குவமாக இருக்கணும், மனசை கெடுத்துக்கூடாது, மற்ற இங்கிலீஷ் மாத்திரைலாம் நிறைய சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாடம் நடத்திக்கிட்டே இருப்பேன். இந்த பாடம் நடத்த குழந்தையாக ஆக வரைக்கும் அவங்க நான் சொன்னதையெல்லாம் கிளிப்பில் சொல்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அந்த குழந்தையாகி அந்த 2 மாதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி டக்குன்னு நம்மளுக்கு நின்று ஆங்கில மருத்துவத்துக்கு போயிடறாங்க. அப்புறம் என்ன, அங்கே அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு தான் தீரணும். அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவங்க சாப்பிட்டா தான் உங்களுக்கு கால்சியம் குறைஞ்சி வச்சு இதை சாப்பிட்ணும், அயன் குறைஞ்சி வச்சு இந்த அயன் டேப்லெட் சாப்பிட்ணும் இப்படி சொல்லி வைக்கிறாங்க. அப்புறம் சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எலும்பு கெட்டி விடுகிறது, கெட்டியாக மாறிவிடுகிறது. இந்த கெட்டியாக மாறுவதன் காரணத்தால் நமக்கு அந்த குழந்தை சுகப்பிரசவம் ஏற்படுவதில்லை. இதுதாங்க ஒரு சின்ன விஷயம். நம்ம இயற்கையான உணவில் சாப்பிட்டிருந்து நம்ம கர்ப்பப்பையை அந்த தேவையான வெப்பத்திலேயே வச்சுட்டு இருந்தோமா நமக்கு அந்த பிரச்சனையே வராது. இதனால தான் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க சுகப்பிரசவம் ஏற்படுது. அதுக்காக இன்னொரு மருத்துவத்தை குறையும் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணுவோம் எல்லாருமே. மருந்து இல்லாமல் உணவில் ஏன் மாற்றக்கூடாது? இவ்வளவு பெரிய அளவிற்கு வளர்ந்த ஒரு மருத்துவம் ஏன் இந்த உணவு முறையை கற்றுக் கொடுக்கக்கூடாது? இந்த உணவின் முறை மூலம் ஏன் சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று நாம் யோசித்து பார்த்தால் நிறைய நல்ல இணக்கம் கொண்ட மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நிறைய மருத்துவர்களை நம்பக்கூடிய நோயாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்க. அதனால் நாம் சாதிப்பதற்கு 2 பேருமே ஒரு பக்கபலமாக இருக்கணும். நல்லத்தையே நினைத்து நல்லபடி வாழ்வதற்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி சுகப்பிரசவம் ஏற்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தினால் இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மனித சமுதாயத்தை சித்திரவதை இல்லாமல் காப்பாற்ற முடியும். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்எம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256241764.
நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் எம்டி அக்குபஞ்சர் அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 042562417. மேலும் விவரங்களுக்கு 9942366318. இந்த நிகழ்ச்சியில் முழுக்க ஆபரேஷன் செய்வதால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். அந்த ஆபரேஷனிலிருந்து தற்காப்பு செய்து கொள்ள என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். இந்த 2 விஷயத்தையும் தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை நம் உடலை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை. இதைத்தான் திருவள்ளுவர் தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த முயற்சியை நாம் செய்வோம், ஒரு நல்ல பலனை அனுபவிப்போம். அதாவது துள்ளி திரிந்து விளையாடி மகிழ்ந்த ஒரு இளைஞன். இந்த இளைஞன் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவன். ஆனால் காலம் அந்த மாணவனை ஊனம் உள்ளவனாக மாற்றிவிட்டது. இது ஏன் அப்படி மாற்றிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவலி காரணமாக ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிற மாதிரி, இந்த தலைவலிக்கு காரணம் பிரச்சனை முதுகில் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து அந்த முதுகிலே ஆபரேஷன் செய்யப்பட்ட பிறகு இந்த இளைஞனின் நிலை இப்படி மாறிவிட்டது. இது பார்ப்பதற்கு கொடுமையான விஷயம், இந்த வார்த்தையை கேட்பதும் கொடுமையான விஷயம். அந்த நிலை யாருக்கு வந்தாலும் தாங்க முடியாத துயரத்தில் அனுபவிக்கக்கூடிய நிலைதான் ஏற்படும். அப்போ இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, இந்த ஆப்ரேஷன் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த ஆப்ரேஷன் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன் இந்த ஆப்ரேஷன் காரணமாக மாறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் செய்த முதுகு தண்டுவடத்தில் ஒரு சக்தி பாதை இயங்குகிறது. இந்த சக்தி பாதை, அந்த கோடு போட்டிருக்கிறது, தண்டுவடத்தில் இருக்கக்கூடியது நமது உடல் முழுக்க பராமரிக்கக்கூடிய ஒரு சக்தி பாதை. இந்த சக்தி பாதையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது, வேகமாக அடித்தாலோ இந்த பாதையை சிதைவு செய்தாலோ நமது உடல் முழுக்க பாதிப்பு ஏற்படும் என்பது ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்களுக்கு தெரியும். அக்குபஞ்சர் மருத்துவம் முறையாக கற்ற அனைத்து மருத்துவர்களுக்குமே இந்த உண்மை தெரியும். 2 பாதை இருக்குதுங்க. ஒரு பாதை அதாவது நடு விட்ட எலும்பில் இருக்கிறது. இன்னொரு பாதை அதிலிருந்து ஒரு அரை அங்குலம் தள்ளி பக்கவாட்டில் இருக்கிறது. இந்த 2 பாதைகளுக்கும் இடையில்தான் அந்த இளைஞனுக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆபரேஷன் செய்யப்படும் பொழுது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சக்தி நாளங்கள், அதாவது பித்தப்பையிற்கு தேவையான சக்தி பாதை, இருதயத்திற்கு தேவையான சக்தி பாதை, கல்லீரலுக்கு தேவையான
சக்தி பாதை, மண்ணீரலுக்கு தேவையான சக்தி பாதை, இரைப்பையிற்கு தேவையான சக்தி பாதை, இந்த 4 ராஜ உறுப்புகளுக்கு தேவையான சக்தி பாதைகள் அழிக்கப்பட்டு விட்டது. நமது உடம்பிலே தசைகள் மற்றும் தசை நான்களை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த உறுப்பு பித்தப்பை. இந்த பித்தப்பை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த உறுப்பு இரைப்பை. இந்த இரைப்பை, பித்தப்பை, இந்த இரண்டிற்கும் சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளிகள் தான் அந்த பாதையிலே இருக்கிறது. இந்த பாதைகளை சிதைவு செய்ததன் விளைவாக அந்த இளைஞனின் தசைகள் சிறிது சிறிதாக இறுக்கப்பட்டு இன்று போலியோ நோயாக மாறி நடையிழந்து தவழ்ந்து செல்லக்கூடிய நிலை. அந்த இளைஞன் நம்மிடம் சிகிச்சைக்கு வரும்போது அந்த தவழ்ந்து வரும் காட்சியை பார்த்தாலே மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த வேதனையை ஏற்படுத்தியது ஒரு அறுவை சிகிச்சை தான். அந்த காலகட்டத்திலே அந்த சிறுவனின் தலைவலிக்கு இந்த அறுவை சிகிச்சை மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தது. அந்த மருத்துவத்தை பாராட்டக்கூடியது தான். ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு, 2 வருடங்களுக்கு பிறகு, 3 வருடங்களுக்கு பிறகு என்று காலங்கள் கடந்து பார்க்கும் பொழுது அந்த சிறுவனின் எதிர்கால வாழ்க்கையே வீணாக மாறிவிட்ட ஒரு கொடுமை சம்பவம் நீங்கள் பார்க்குறீங்க. இதைய பார்க்கும்போது எல்லாத்தோட மனசுலையுமே எழணும். எதுக்கு எடுத்தாலுமே ஆப்ரேஷன், இது சரியா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இதே இளைஞன் அந்த காலகட்டத்தில் நமது அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு சிகிச்சைக்காக வந்திருந்தால் அந்த தலைவலி மிகவும் சாதாரணமான தலைவலி. தலையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தலையில் காரணமே இல்லை. காலிலிருந்து கையிலிருந்து சக்தியை தரக்கூடிய நாடி பாதைகள், உயிர் சக்தியை எடுத்து செல்லக்கூடிய பாதைகள் இருக்கின்றது. இந்த பாதைகளிலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதுதான் நமக்கு தலையிலே உபாதைகளை காட்டுகிறது. இந்த உபாதைகளை எப்படியெல்லாம் எந்த உறுப்பு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வேண்டும், ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய பாடமே தேவைப்படுகிறது. ஒவ்வொரு விரலிலிருந்து எப்படியெல்லாம் போகுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தானுங்க உங்களுக்கு அந்த உண்மையே புரியும். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்எம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256241764. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் எம்டி அக்குபஞ்சர் அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்எம் பாலப்பாளையம் போஸ்ட். போன் 04256
241766. மேலும் விவரங்களுக்கு 9942366318. நம்ம உடம்புல எந்த இடத்துல நோய் ஏற்பட்டாலும் அந்த நோய் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நாம் புரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க, எந்த ஒரு நோயுமே நமக்கு பெருசு இல்லைங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நைட்டு 11 மணிக்கு மேலே தான் வயிற்று வலி வரும். இந்த வயிற்று வலி வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. ஒரு சிலருக்கு வாந்தி வந்துட்டே இருக்குது, நிற்காம வந்துட்டே இருக்குது. தண்ணி குடித்தா கூட வாந்தி வரும். சிலருக்கு உணவு சாப்பாடுங்கிறத நினச்சாவே வாந்திக்கு வரும். வயிற்று வலி அவ்வளவு உபாதையை ஏற்படுத்தும். ஒன்றும் தாங்க முடியாத அளவுக்கு துடிக்கிற அளவுக்கு ஏற்படும். இப்போ இந்த வலிகளுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாமே கிருமியா, எல்லாமே பாக்டீரியாவா, வைரஸா அப்படின்னு நம்ம தேடிட்டே போனோமா அதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை. அப்போ அந்த வயிற்று வலி எந்த இடத்தில் ஏற்படுகிறது? தொப்புளுக்கு மேலையா, தொப்புளுக்கு கீழையா, தொப்புளுக்கு வலது பக்கமா, தொப்புளுக்கு இடது பக்கமா, இப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும் பொழுது எந்த உறுப்பில் உபாதைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் ரொம்ப எளிமையாக கண்டுக்கலாங்க. இப்போ ஒருத்தர் வராங்க, எல்லா பக்கம் பார்த்துட்டுங்க, வயிற்று வலியே எனக்கு குறையிலிங்க, இனி எக்ஸ்ரே தான் எடுத்து பார்க்கவேன்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாங்க, அதனால் உங்கள் அக்குபஞ்சருக்கு நான் வந்திருக்கிறேங்க, எது நீங்களும் தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வயிற்று அமர்த்தி பார்த்தா எந்த இடத்துலையுமே ஒரு வலி தெரியாது. ஆனால் வலி முழுக்க, வயிறு முழுக்க, மேலே கீழே சைடில் அடியில் எல்லா பக்கமே இருக்கு. அப்போ நம்ம உடனே அக்குபஞ்சர் டாக்டர் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சொல்ல மாட்டார். அப்போ அது மொத்தமாக என்ன, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு வெப்பம் சேர்ந்துருச்சு. இந்த வெப்பம் சேர்ந்ததுனால நல்ல காற்றெல்லாம் அழிஞ்சிருச்சு. உங்களுக்கு வயிறு முழுக்க கெட்ட காற்று நிறைஞ்சிருச்சு. இந்த கெட்ட காற்று நிறைஞ்சதுனால தான் உங்களுக்கு வயிறு எல்லாம் உப்பிடுச்சு. அப்போ அந்த கெட்ட காற்றை சரி பண்ணால் உங்களுக்கு சரியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இந்த கெட்ட காற்றுகளெல்லாம் வெளியேற்றுறதுக்கான உறுப்புகளை சரி செய்வாங்க. இந்த நம்ம அக்குபஞ்சரில் தான் இதைய கெட்ட காற்றை மட்டும் வெளியேற்றுறதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது அப்படிங்கிறது அக்குபஞ்சர் டாக்டர்களுக்கு தான் ரொம்ப எளிமையாக தெரியும். வேறு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா வாதம், பித்தம், கபம் இப்படி ஒரு மருத்துவம், இன்னொரு மருத்துவம் பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, கிருமி தாக்குதல் இப்படி சொல்லு. ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவம் உங்களுக்கு வயிறு உப்பிடுச்சு, அபான வாயு நிறைய சேர்ந்துருச்சு, இந்த அபான வாயுவையெல்லாம் சரி செய்யக்கூடிய உறுப்பு பெருங்குடல் தானுங்க. இந்த பெருங்குடலுக்கு நம்ம சக்தியை கொடுத்தோமா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குடலோட இயக்க பாதையில் ஒரு 4-5 ஊசியை குத்தி விட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று பாதைகள்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். நீடில் செய்து ஒரு 20 நிமிடத்திற்கு பிறகு அந்த நோயாளி தானாக சொல்லுவார், டாக்டர் இப்போ எனக்கு வயிற்று வலி இங்கே மேலே இருக்கிற வலியெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க டாக்டர். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த வலது கை பக்கமாக தானுங்க எனக்கு வயிற்று வலி இருக்குதுங்க, இந்த வலி மட்டும் குறைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அக்குபஞ்சர் டாக்டர் என்ன பண்ணுவார், அந்த வலது கை பக்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த அமர்த்தி காட்டுவார். இந்த குறிப்பிட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புளுமே கீழே இடுப்பெலும்புமே ஒரு நேர்கோடு போட்டிங்கன்னா, கிராஸ் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது நடுவில் இருக்கிற இடத்துல நம்ம உடம்புல, அதாவது ஒட்டுக்குடல், குடல்வால் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்புக்கு தேவையான சக்தி பத்தாததுனால அந்த உறுப்பில் ஒரு நெருப்பு உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த நெருப்பு உற்பத்தி ஆனதுனால தான் நமக்கு உள்ள மேலேருந்து வாயிலிருந்து அனுப்பிய உணவு கீழே வரல, நேரடியாக திருப்பி அனுப்புது. இது ஒட்டுக்குடல் பிரச்சனை தாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே எடுக்காமல் ஒரு ஸ்கேன் பார்க்காம அழகாக சொல்லிடுவார்.
பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம். கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல்லம் பாலபாளையம் போஸ்ட். போன் 04256 241764.